ஓம் வியாசாபத்மாசனஸ்தாம் விபுரகடிதடியும் பத்மபத்ராய சாட்சிம் கம்பீராவர்தனாபிஸ்தனபர்ணமிதாம் சுப்ரவஸ்ரோக்தரியாம் லக்ஷ்மீம் திவ்யைர்கஜேந்திரை மணிகணகஜிதை ஸ்தாபிதாகேமகும்பை நித்யம் சா பத்மகஸ்தா மம வசதி கிருகே சர்வமாங்கல்யயுக்தாம். ஓம் நமச்சிவாய. மேன்மைகள் சைவ நீதி விளங்குக உலகமெல்லாம். நோயற்ற வாழ்வே குறைவற்ற செல்வம். அந்த நோய் நொடிகள் இல்லாத வாழ்வை இந்த உலக மக்கள் எல்லோரும் வாழ வேண்டும் என்று கலியுகத்தின் காந்தமலை ஜோதியாகிய சபரிமலை சுவாமி ஐயப்பனுடைய திருவடிகளை சிறந்தாழ்த்தி டான் தமிழொலி ஓம் தொலைக்காட்சி நேயர்கள் அனைவருக்கும் சர்வதேச இந்து மத குருபீடம் அகில இலங்கை சபரிமலை ஸ்ரீ சாஸ்தாபீடத்தின் சார்பில் இனிய வணக்கங்களும் நல்லாசிகளும். இன்றும் மங்களகரமான பராபவ வருஷம் வைகாசி மாதம் 24ஆம் நாள் 7/6/2026 ஞாயிற்றுக்கிழமை. இன்று மலர்ந்திருக்கின்ற இன்றைய பொழுதும் நம் எல்லோருடைய வாழ்விலும் எல்லா விதமான சிறப்புகள், நாம் தொடங்குகின்ற காரியங்களெல்லாம் வெற்றியடைய வேண்டும். இறையருளும் குருவருளும் பூர்ணமாக நிறைய வேண்டும். பெற்றோர்கள், தாத்தா பாட்டி போன்ற பெரியவர்கள், மூத்தவர்கள், குருவானவர்கள், நமக்கு வித்தைகளை கற்றுக் கொடுக்கின்ற ஆசிரியர்கள், இவர்களை வணங்கி அவருடைய அன்பையும் ஆசையையும் பெறுகின்ற பொழுது எந்த நாளுமே நமக்கு நல்ல நாள். இன்று பானுவாரம் என்கின்ற ஞாயிற்றுக்கிழமை. சூரிய பகவானுடைய வழிபாடுகள் பிரார்த்தனைகள் செய்வதற்கு உகந்த நாள். இந்த அதிகாலையிலே யாரெல்லாம் அதிகாலையில் எழுந்து சூரியன் உதிக்கின்ற பொழுது இந்த சூரிய நமஸ்காரம் செய்கின்றார்களோ அவர்களுக்கு நரம்பு சம்பந்தமான நோய்களிலிருந்து விடுபடுவார்கள். இந்த அதிகாலையிலே சூரியன் உதிக்கின்ற பொழுது சூரிய நமஸ்காரம் செய்யணும். 8 மணிக்கு 10 மணிக்கு எழுப்பி சூரிய நமஸ்காரம் பண்ணுறதுல பலன் கிடையாது. அதுக்கு சூரியன் உதிக்கின்ற பொழுது இந்த சூரியனை சுற்றி வட்ட வடிவத்திலே சிகப்பு நிறத்திலே ஒரு கதிர்கள் தோன்றும், செங்கதிர்கள். இதைத்தான் அபிராமி பட்டர் அபிராமி அந்தாதி முதல் பாடலை குறிப்பிட்டிருப்பார். உதிக்கின்ற செங்கதிர், உதிக்கின்ற செங்கதிர். அந்த உதிக்கின்ற பொழுதுதான் இந்த சிகப்பு நிறத்திலே வட்ட வடிவத்திலே சூரியனை சுற்றி ஒரு கதிர்கள் தோன்றும். அந்த கதிர்கள் உடம்பிலே நமக்கு படுகின்ற வரையிலே அந்த பிரார்த்தனை செய்தால் நரம்பு சம்பந்தமான நோய்கள் விலகும், எலும்பு சம்பந்தமான நோய்கள் விலகும், இரத்த சம்பந்தமான நோய்கள் நீங்கிவிடும், ஆரோக்கியம் நிலைக்கும். அதனால தான் நம் முன்னோர்களெல்லாம் இவற்றை அறிந்து இந்த சிறு குழந்தைகளை பிறந்து 3 மாதம் 4 மாதம் 5 மாதம் 6 மாத குழந்தைகளை கூட உடம்பெல்லாம் எண்ணெய் பூசி வெறுந்தரையிலே அந்த அதிகாலை வேளையிலே சூரியனுடைய அந்த இளவெயில் படுகின்ற வரையிலே கிடத்தி விடுவார்கள். அந்த குழந்தைகளுக்கு நரம்புகள் முறுக்கேற வேண்டும், எலும்புகள் வலுப்பெற வேண்டும் என்கின்ற வகையிலே இவ்வாறு இந்த சூரிய நமஸ்காரம் செய்வதற்கு சிறந்தது இந்த அதிகாலை சூரியன் உதிக்கின்ற பொழுது அந்த பிரார்த்தனை செய்ய வேண்டும். அவ்வாறு செய்யப்படுகின்ற பொழுது எல்லா நன்மைகளும் நமக்கு நிச்சயமாக கிடைக்கக்கூடிய வகையிலே அமையப்பெற்றிருக்கும். இந்த ஞாயிற்றுக்கிழமையிலே நாம் ஆலயங்களிலே சென்று வழிபாடு செய்யலாம். நமக்கு அதிகாலையில் சூரியனைத்தான் கும்பிட்றதுக்கு நேரம் கிடைக்கிறதில்லை. கோயிலில் போயிட்டு இந்த நடுநாயகமாக நவக்கிரகங்களுக்குள்ளே இருப்பார் சூரிய பகவான். சிகப்பு பட்டை சாத்தி சிகப்பு மலர்களால் அர்ச்சனை வழிபாடுகள் செய்து சில நிமிடங்கள் இந்த ஆலயத்திலே இருந்து நாம் கண்களை இறுக மூடி இறை பிரார்த்தனை செய்ய வேண்டும். இந்த தவமுறையிலே இந்த தியானம் செய்ய வேண்டும். வேறு எண்ணங்கள் இருக்கப்படாது. சரணகமல் ஆலயத்தில் அரை நிமிட நேர மட்டில் தவமுறையில் தியானம் செய்கின்றார்கள். அவ்வாறு எண்ணுகின்ற பொழுது நம்முடைய காரியங்களெல்லாம் நிறைவேறும் என்ற நல்ல சிந்தனை நமக்கு வர வேண்டும். இந்த ஒவ்வொரு ஞாயிற்றுக்கிழமையிலும் நாம் இந்த சூரிய நமஸ்காரத்தை செய்ய வேண்டும். கிழமை பொறுக்கவே 7 நாட்களும் செய்ய வேணும். அதுதான் முடியலையா, இந்த ஞாயிற்றுக்கிழமையில் மட்டுமாவது
அதிகாலையிலே எழுந்து சூரியனை நமஸ்காரம் பண்ணி பாருங்க, அது எவ்வளவு சந்தோஷமாக இருக்கும். இந்த அதிகாலை பொழுதினிலே சூரியன் உதிக்கின்ற வேளை காலையிலே 5:57 முதல் 6:05 சூரியோதயம் வரும். அது ஒரு சில மாதங்களிலே 5 நிமிடமோ 10 நிமிடமோ முன்பின்னாகவும் வரக்கூடியதாக இருக்கும். அவர் அந்த நேரத்திலே சூரிய தரிசனம் செய்கின்ற பொழுது எல்லா சிறப்புகளும் மகிழ்ச்சிகளும் சந்தோஷங்களும் நமக்கு ஏற்பட்டு வாழ்வில் உயர்வு கிடைக்கக்கூடிய வகையிலே சூரிய நமஸ்காரத்தையும் செய்து இறை வழிபாடுகளும் செய்து இறையருளையும் பெற்று மண்ணில் நல்ல வண்ணம் வாழ டான் தமிழொலி ஓம் தொலைக்காட்சி நேயர்கள் அனைவருக்கும் சர்வதேச இந்து மத குருபீடம் அகில இலங்கை சபரிமலை ஸ்ரீ சாஸ்தாபீடத்தின் சார்பில் நல்ல ஆசிகளை கூறிக்கொள்வதில் மனமகிழ்வு கொள்கிறோம். சர்வே ஜனாக சுகினோ பவந்து சமஸ்த சன் மங்களானி சன் சுபம்.